கண்டிப்பா உன்னை உயிரோட விட மாட்டேன். ஆளு புண்டா நான் தான் கிடைச்சனா சின்ன. இத்தனை வருஷம் நீ என்ன தேடி அலையறத விட்டுட்டு பயிற்சி எடுத்திருந்தா சக்தி வாய்ந்தவனா இருப்ப. நான் சொல்றது சரிதானே நருட்டோ? யாரோட உயிரை எடுக்கணும்னு மட்டும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி 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 தூக்கி எறிஞ்சிடுறேன். உன் கண் பார்வையிலேயே தெரியுது, எனக்குள்ள இருக்கிற சக்ரா எனர்ஜியை விட உன்னோட சக்தி வாய்ந்தது. சொல்ல போனா நீ பார்க்க அப்படியே மாதரா உச்சியா மாதிரியே இருக்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. வணக்கம்டா மாப்ள, தேனில இருந்து. அது சரி, இப்பவாச்சும் உன் கண்ணுக்கு நான் அழகான பொண்ணா தெரியறேனா? காமெடி பண்ணாத, நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்க. சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல்லாக வந்திருக்கோம் தாஜ்மஹால். ரொம்ப நன்றி பசங்களா, என் செல்ல குட்டியை காப்பாத்திட்டீங்க. நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் செல்லும். இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடக்கூடாது, சரியா? இந்த அம்மா பண்ற டார்ச்சருக்கு ஒருவேளை நான் போனே இருந்திருந்தா துண்டக்கான துணிக்கான ஓடி இருப்பேன். உன்கிட்ட கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்ல. என்னுடைய அழகான ஜூட்ஸுவை இப்ப நான் உனக்கு காட்டுறேன், பாரு. அடேங்கப்பா, இது என்ன நெஞ்சுச்சுன்னு பார்த்தே ஆகணும். எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? நீ இன்னும் கொஞ்சம் அது ஏரியாவே கிடையாது. ஒரு நிமிஷம் உன்னை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்பட்டேன்னு தெரியுமா நருட்டோ? வளர்ந்துட்ட பெரிய பையன் ஆயிட்டேன்னு சந்தோஷப்பட்டா ஜூட்ஸுவும் உன் இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி பண்றது எவ்வளவு அசிங்கம்னு தெரியுமா? பதில் சொல்லு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. என்ன வளர்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் இங்க பேப்பர் ஒர்க்க முடிக்க தான் வந்தேன். ஓ, நீ கிடையாதுனா அப்போ ஆமா, உன் பேர் என்ன? ஹே, இது அட நீயா? நருட்டோ வந்துட்டியா? ஹே, ஷிகமாரு நீயா? இவன் தான் நருட்டோன்னு சொன்னா நருட்டோவே நம்ப மாட்டான். அப்பாடா, ஒரு வழியா ஊருக்கு திரும்ப வந்துட்டேன். ஆமா, இன்னைக்கு தான் திரும்ப வந்தேன். நான் பயங்கரமா வளர்ந்துட்டேன். சின்ன வயசுல முட்டாள்தனமா சுத்திட்டு இருந்தேன். என்ன சொல்ல வந்தேன்னா, கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. நீ கண்டிப்பா ரொம்பவே மாறிட்ட. ஆளு பார்க்க மட்டும்தான் மாறி இருக்க. ஆமா, அப்படியே மாறிட்டாலும். அவசரமா எங்க போறாரு? அவ்வளவு அவசரமா எங்க போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த புக்க படிக்காம தூக்கம் வராதுல்ல? என்னது? நானும் அதேதான் நினைச்சேன். அவர் இன்னும் கொஞ்சம் கூட மாறல. இந்த ஜிராயா எழுதுற புக்க யாரால படிக்காம இருக்க முடியும்? கக்காஷிய நான் தப்பு சொல்ல மாட்டேன். வாலிப வயதிலிருந்தே பலான புத்தகங்களை படித்து படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதுக்கு வாய்ப்பே இல்ல. அது நான் நினைக்கிற அந்த புக்கு தானா? 3 வருஷம் கழிச்சு புது எடிஷன் ரிலீஸ் ஆயிருக்கு, படிச்சு பாருங்க. எனக்கு இந்த புக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, போர் அடிக்குது. ஆனா உங்களுக்கு பிடிக்கும். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தி அருமை எங்க தெரிய போகுது? அது சரி, நீங்க 2 பேரும் என்ன ஜோடியா சுத்துறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல கண்ணா. நல்லாவே காமெடி பண்ற. என் டேஸ்ட் இவ்வளவு மட்டமாவா இருக்கும்? Come on, இந்த ககாஷி சென்சைக்காக நம்ம நாள் முழுக்க இங்கேயே வெயிட் பண்ணணுமா? ஏன் கத்துற? அவர் எப்பவுமே இப்படிதானா? அதுவும் உண்மைதான். மனுஷன் கொஞ்சம் மாறி இருப்பாருன்னு எதிர்பார்த்தேன். தாமதமானதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பாவம், ஒரு பாட்டியால நடக்கவே முடியல. அதான் அவங்கள தூக்கிக்கிட்டு. சும்மா கதை விடாதீங்க.